அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரில் இருந்து சூரா அல் பக்கரா தொடரில் 31வது வசனத்திலிருந்து கவனிப்போம். வானவர்களின் கேள்விக்கு இறைவன் பதில் கூறுகிறான். நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்பதே இறைவனின் முதலாவது பதிலாகிறது. பல உண்மைகள் உள்ளன, அவற்றை பற்றிய அறிவு உங்களிடம் இல்லை. நானே அவற்றை அறிந்தவன் என்ற கருத்தே இங்கு உணர்த்தப்படுகிறது. அவ்வாறு கூறிய இறைவன் இப்போது பதிலை விளக்கமாக கூறுகிறான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா சும்ம அரலஹும் அலல் மலாயிகத்தி ஃபக்கால அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் ஸாதிகீன். காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. ஆதமுக்கு அவன் அனைத்தினதும் பெயர்களை கற்றுக் கொடுத்தான். பின்னர் அவற்றை வானவர்களிடம் எடுத்து காட்டினான். நீங்கள் உண்மையாளர்களாயின் இவற்றின் பெயர்களை எனக்கு சொல்லுங்கள் என்று கூறினான். அப்போது அவர்கள், நீ மிக தூய்மையானவன், நீ எங்களுக்கு கற்றுத்தந்தவை தவிர வேறு அறிவு எதுவும் எமக்கு கிடையாது, நீயே மிகுந்த அறிவுள்ளவனும் ஆழ்ந்த ஞானமுள்ளவனுமாவாய் என கூறினார்கள். அப்போது இறைவன், ஆதமே, அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு சொல் என்றான். அவற்றின் பெயர்களை அவர் அவர்களுக்கு சொன்ன போது இறைவன், வானம் பூமியின் மறை உண்மைகளை நானே மிக அறிந்தவன். நீங்கள் வெளிக்காட்டுபவற்றையும் உள்ளே மறைத்து வைத்திருப்பவற்றையும் நானே மிகவும் அறிந்தவன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என வானவர்களை நோக்கி கூறினான். வசனங்கள் 31-33 வரை. இவ்வசனங்கள் பிரதிநிதியாக இருக்க மனிதன் எவ்வாறு தகுதி பெற்றவனாவான் என்பதனை விளக்குகின்றன. அதுவே அறிவு என்னும் தகுதியாகும். பெயர்களை கற்றுக் கொடுத்தல் என்ற பிரயோகம் இக்கருத்தையே காட்டுகிறது. அதன் பொருள் ஒவ்வொரு பொருளினதும் பெயர்களை வெறுமனே சொல்லில் கொடுத்தல் என்பதன்று, மாறாக பொருட்களை புரிந்து விளங்கி நிர்வகித்து ஆளும் திறனையே இது குறிக்கும். பெயர்களிடம் மனித அறிவின் அதிமுக்கியமான பகுதி பெயர்கள் பொருட்களுக்கான குறியீடாகும். அப்பெயர்கள் ஊடாகவே பொருட்களை மனிதன் அறிமுகப்படுத்திக் கொள்கிறான், விளங்கிக் கொள்கிறான். பொருட்களை வேறு வேறாக பிரித்தறிந்து கொள்ளலும் இதனூடாகவே சாத்தியமாகிறது. இவ்வாறு பௌதீக உலகை ஆய்ந்து அறிவு பெறும் திறமை கொண்டவனே மனிதன் என்ற கருத்தையே இவ்வசனம் தருகிறது. மனிதனின் உண்மை நிலையை உணர்த்தி வானவர்களிடம் இல்லாத ஒரு விசேட பண்பு மனிதனிடம் இருப்பதை உணர்த்தவும் வானவர்களுக்கு இறைவன் ஒரு பரீட்சை வைக்கிறான். உங்களது வாதத்தில் உண்மை இருப்பின் மனிதனோடு போட்டியிடுங்கள் என்று அவன் கேட்கிறான். அப்போது வானவர்கள் தமது இயலாமையை ஏற்றுக்கொள்கிறார்கள். இறை அறிவின் ஆழத்தையும் அவனது ஞானத்தையும் உறுதிப்படுத்துகிறார்கள். வானங்கள் பூமியினுள்ளே ஒளிந்துள்ள மர்மங்கள் எத்தனையோ, அவற்றை அறிந்தவன் நானே என்ற இறைவன் அத்தகைய மர்மங்களில் ஒன்றே இந்த மனித சிருஷ்டியும் என அவர்களுக்கு உணர்த்தினான். அந்த வகையில் உங்களது வெளிப்படையான செயல்களையும் பேச்சுக்களையும் அறிவது போன்றே உங்களிலே மறைந்திருக்கும் இயல்புகளையும் இயற்கை பண்புகளையும் நான் அறிவேன் எனவும் கூறி இறைவன் இக்கருத்தை வானவர்களுக்கு மேலும் தெளிவாக விளக்கினான். இது வானவர்களுக்கான இறைவனின் பதிலாகும். இறைவன் ஒரு வித்தியாசமான சிருஷ்டியை படைக்க நாடினான். அவனது அடிப்படை பணிகளில் பௌதீக உலகை நிர்வகிப்பது, அதனை ஆள்வது, வளப்படுத்துவது, பரிபாலிப்பது என்பன பிரதானமானதாக அமைகிறது. அவ்வாறு பௌதீக உலகை ஆய்ந்தறிந்து அதனை நிர்வகித்து பரிபாலிக்கும் போது அவன் வணக்கமே புரிகிறான். இக்கருத்தை இங்கு தெளிவாக விளக்குவது அவசியமாகும். அல் குர்ஆன் இவ்விடத்தில் நேரடியாக விளக்காவிட்டாலும் வேறு பல இடங்களில் விளக்கும் ஆன்மீக செயற்பாடுகள் பற்றியும் கவனத்தில் கொள்ளும் போதே இங்கே விளக்கப்படும் கருத்து பூரணமாகும். வணக்க வழிபாடுகள் மூலம் மனித வாழ்வு இறை நெருக்கம் கொண்டதாகவும் இறைவனை நினைவு கூர்ந்து துதிப்பதாகவும் அமைகிறது. அந்த ஆன்மீக வாழ்வு இங்கு
விளக்கப்படும் பௌதீக உலகச் செயற்பாட்டை பலப்படுத்துவதாகவும் பொறுப்புடன் மேற்கொள்ள பாதுகாப்பை வழங்குவதாகவும் மனிதனில் மறைந்துள்ள மிருக உணர்வுகளை நெறிப்படுத்துவதாகவும் அமைகிறது. இவ்வாறு இறைவனோடு நெருங்கிய உறவு கொண்டு பௌதீக உலகில் இயங்குவதே அவனது வணக்கமாகிறது. இப்பின்னணியிலேயே வாழ்வு வணக்கம் என்ற கோட்பாட்டை அல் குர்ஆன் முன்வைக்கிறது. இந்த சிந்தனை பின்னணியில் நோக்கும்போது மேற்கு நாகரீகம் இறை பிரதிநிதித்துவம் என்ற இக்கருத்தின் ஒரு பாதியை நிறைவு செய்கிறது. பௌதிக உலகை ஆராய்ந்தறிந்து நிர்வகித்தல் என்ற பகுதியே அதுவாகும். அதன் அடுத்த பகுதியாகிய இறை தொடர்பு, இறை வழிகாட்டலை அடியொட்டி நடத்தல் என்பதனை அது புறக்கணித்து விட்டது. எனவேதான் பாரிய பௌதிக முன்னேற்றங்கள் சாதிக்கப்பட்டாலும் வானவர்கள் குறிப்பிட்டது போல் பூமியில் சீர்கேடுகளும் இரத்தம் சிந்தலும் மிக பாரியளவு கூடிவிட்டது. இரு உலக மகா யுத்தங்களும் அதனை தொடர்ந்து இன்று வரை இடையறாது தொடரும் நாடுகள் சமூகங்களுக்கு மத்தியிலான மோதல்களும் இதற்கான உதாரணங்களாகும். அத்தோடு பௌதிக உலகே அவனுக்கு எதிரியாக மாறி வரும் நிலையும் அவதானிக்கத்தக்கது. இன்னொரு பக்கத்தில் இறை தொடர்பு, வணக்க வழிபாடுகள் என்ற கருத்தில் ஆழ்ந்து போய் ஒரு வகை துறவு வாழ்வை சிபார்சு செய்யும் நாகரிகங்களையும் காண்கிறோம். முஸ்லிம் சமூகம் அதன் பின்தங்கிய காலப்பிரிவுகளில் இந்த நாகரிகங்களால் பாதிக்கப்பட்டமையை அவதானிக்க முடிகிறது. இன்னமும் அந்த சிந்தனையின் பிடியிலிருந்து அது பூரணமாக விடுபடவில்லை. இந்த சிந்தனை இறை பிரதிநிதித்துவம் என்ற கருத்தின் அடுத்த பகுதியை புறக்கணிக்கிறது. எனவே அதனாலும் மனிதனுக்கு சரியான வழிகாட்டலை வழங்கி வெற்றிகரமான வாழ்வை கொடுக்க முடியவில்லை என்பது தெளிவு. அத்தோடு அச்சிந்தனை பௌதீக உலக முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்ட நாகரிகங்களின் முன்னால் தோல்வியுற்று நிற்கிறது. ஏனெனில் இந்த உலக இயக்கம் பௌதீக உலக விதிகளை அடிப்படையாக கொண்டது என்பது இறை நியதி. இப்போது அத்தியாயம் பிரபஞ்சத்தின் புதிய சிருஷ்டியாகிய மனிதன் பற்றிய விளக்கத்தின் அடுத்த கட்டத்திற்கு வருகிறது. இத்துடன் சூரா அல் பக்ராவின் 31வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.